கயல் சீரியலில் நம்ம கயல் சக்தி 2 பேருமே பார்த்தீங்கன்னா போராடி ஒரு வழியாக வந்து எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் எழிலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சா கூட கடைசியில் அது ஒன்றுத்துக்குமே இல்லாமல் அப்படியே புஷ்ஷுன்னு போயிருதுங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வில்லன்கள் தான் வந்து ஜெயிச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது எப்பயுமே காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. தீபிகாவும் சிவசங்கரியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து எழில எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு அட்மிட் பண்ணி அவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் மேலேயே இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள வச்சு என்னை பற்றி ரொம்ப தப்பாக விஷயங்கள் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டுருக்காங்க. அந்த சிவசங்கரிக்கு அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்னே தெரியலை. எதுக்காக என்னையும் எழிலையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு நம்ம கயல் ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ முதல்ல இந்த விஷயத்த நம்ம வந்து டைரெக்டாக நம்ம லோக்கல் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் சரிப்பட்டு வராது. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. போகிற வழியில் நம்ம ஆனந்திக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு உடனே அந்த பக்கம் திரும்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தீபிகாவுக்கு போயிடுது. தீபிகாவுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கயல் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு போயிடவே கூடாது. அது மட்டும் கிடையாது. இப்போ அந்த கயல்கிட்ட அந்த பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிடக்கூடாது. அப்படி போனால் நிச்சயமாக பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ ரவுடிகளை வச்சு பிளான் பண்ணி அந்த தீபிகா மறுபடியும் ஒரு பயங்கரமான வேலை பார்க்குறேன். ஸோ கரெக்டாக வந்து அந்த கயல்கிட்ட இருக்கிற அந்த பென்ட்ரைவில் இருக்கிற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. அவங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கரெக்டாக அந்த பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுறா இந்த தீபிகா. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே இருக்காங்க. என்னம்மா என்ன ஆச்சு, ஆனந்திக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி சொல்கிறாங்க. எவனோ ஒருத்தர் வேணும்னே தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேற யார், எல்லாமே அந்த சிவசங்கரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கையில் சொல்ல என்ன கையில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த பொம்பளை எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அது மட்டும் கிடையாது, சிவசங்கரி இதை விட ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. எழில் வந்து உயிரோடு தான் இருக்கார், எழிலுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல எழில் எங்கே இருக்கார் அப்படிங்கிற விஷயம் கூட அந்த சிவசங்கரிக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற கையில் நீ, எழில் மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு சிவசங்கரிக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம்மா, ஆரம்பத்தில் இருந்தே எழில வந்து பார்த்துக்கிட்டு அவரை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுறது சிவசங்கரியும் தீபிகாவும் தான். ஆனால் இந்த விஷயத்த அவங்க மறைச்சு நான் வந்து எழில என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி தப்பாக பரப்பி விட்டுட்ருக்காங்க. இப்போ தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ஒரு சில தகவல் கிடச்சிச்சு. அதுபடி நான் போய் பார்த்தப்போ தான் எழில் எங்கே இருக்காரு, எழில வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு சிசிடிவி மூலமாக தெரிஞ்சிச்சு. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு நேராக சிவசங்கரியை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ் தான் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு நீங்கள் இப்படி சொன்னதுனால தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்ல பாத்தியா கையல் எவ்வளோ மோசமான ஒரு கேவலமான பொம்பளையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி மருமகளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல என்னைக்கு தான் அவங்க மருமகளாக நினச்சிருக்காங்க மூர்த்தி, இப்போ மட்டும் அவங்க இப்படி பண்ணுறதுக்கு. ஆனால் சத்தியமாக வந்து சிவசங்கர் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையிலேயே எழில் காணாமல் போனதுனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எந்த விதத்துலையுமே அவங்கள நான் ஒரு நாளைக்குமே மன்னிச்சு விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா கையல், நீ சொல்றது சரிதான். அவங்களுக்கு இதுக்கப்புறமும் மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எழில் மாப்பிள்ளை இந்நேரம் இருந்திருந்தா கூட அவரும் அதே தான் பண்ணியிருப்பாரு. அம்மான்னு கூட பார்க்காம அவருக்கு ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாரு. அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மூர்த்தி ரொம்பவே கோவப்பட்டு சொல்ல ஏங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, முதல்ல ஆனந்திக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்ல டாக்டர் வெளியில் வந்தோடனே ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு, நாங்கள் இப்போ கட்டு போட்டுட்டோம், இப்போ அவங்க ஓகே தான், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஆனந்தியை உள்ளே போய் பார்த்தோன்னே வந்து இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கவலைப்படாத ஆனந்தி, எதுவும் ஆகாது, கூடிய சீக்கிரத்துலேயே வந்து உன் மாமா வந்து திரும்பி வந்துடுவார், அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம அடுத்த ப்ரொசீஜர் பண்ணுவோம், முதல்ல போயிட்டு நம்ம போய் அந்த கமிஷனர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை காமிச்சு சிவசங்கரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கையில் 2 பேருமே வந்து கிளம்பி மறுபடியும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க மறுபடியும் வந்துடுறாங்க. என்ன இது மறுபடியும் ரவுடி பசங்க வந்துட்டு தேவையில்லாமல் 2 பேருக்கிட்டையுமே வந்து சண்டை போட்டு அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா வந்து பிடிங்கிறாங்க. அந்த பேக்குள்ளே தான் அந்த பென்ட்ரைவே வந்து இருக்குது. ஸோ அந்த பென்ட்ரைவ் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க எடுத்துகிட்டு அந்த வீடியோ மட்டுமே டெலீட் பண்ணிடுறாங்க போல இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க நேராக வந்து
கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நேரடியாக பார்க்க போயிடுறாங்க. உள்ளே போனோடனே வந்து வாங்கம்மா உட்காருங்க, என்ன விஷயம், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கமிஷனர் கேட்குறாரு. சார் ரொம்பவே முக்கியமான விஷயம் சார், இவ்வளோ நாள் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போயிருந்தார். உண்மையிலேயே அவருக்கு வேறு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு எல்லா காரணமே வந்து என் மாமியார் தான். என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட இருந்து மறைச்சு அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கூட நான் சேர்ந்துடக்கூடாது, அவரை நான் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நம்புகிற மாதிரியே இல்லையே, உங்கள் மாமியார் எதுக்கு இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சார் அவங்க இந்த சொசைட்டியில் அவங்க ரொம்பவே அந்தஸ்தானவங்க, ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெரியவங்க. நாங்கள் வந்து ரொம்பவே நார்மல் ஒரே ஃபேமிலி தான். அதனால நான் வந்து அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு சுத்தமாக ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல. எங்கள் கல்யாணம் நடக்கிறப்ப கூட அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து பண்ணாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவங்க அம்மா பேச்சை மீறி வந்து பண்ணார். அது மட்டும் கிடையாது, கல்யாணம் பண்ண புதுசில் வந்து என் மாமியார் என்னை ஒரு தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணப்போ இந்த விஷயம் என் ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து, இதுக்கப்புறமும் உங்கள் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு, அவங்க சொத்து வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் சார். அதுலேருந்து நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் தான் ஒன்றா சந்தோஷமாக இருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து என்னையும் என் ஹஸ்பண்டையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். என்கிட்ட இருந்து மறைச்சி என்கிட்ட இருந்து அவர் பிரிக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்க சார். நீங்கள் தான் தயவு செஞ்சு எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், அந்த சிவசங்கரியை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ஆதாரம் வேணுமேம்மா, ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, ஆதாரம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவை வந்து எடுக்கிறாங்க. இந்த பென்ட்ரைவில் வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து ஸ்ட்ரெச்சரில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் வந்து தீபிகா, அவளும் என் மாமியாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு பென்ட்ரைவை எடுத்து கமிஷனர் கிட்ட கொடுக்க, ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இங்கே வாயா இந்த பென்ட்ரைவை ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் அந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. ஸோ ஆரம்பத்தில் எதுவுமே வரல, என்ன எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அகைன் ட்ரை பண்ணி பாரியா அப்படின்னு கமிஷனர் சொல்ல, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி வீடியோ வந்து வரல, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு பாட்டு வருது. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. சார் சிசிடிவி ஃபுட்டேஜில் எதுவுமே வரல சார், ஏதோ ஒரு சினிமா பாட்டு தான் சார் வருது அப்படின்னு அந்த ஆளு சொல்ல, என்னம்மா இது விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டை ஏற்றிட்டு வந்திருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் சொல்ல, ஐயோ சார் எப்படி இது மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை தான், எங்கே போச்சு அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கையிலுமே ரொம்ப குழம்புறாங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சு பேசினா நீங்கள் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்களா, இதே வேறு யாராவது இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள உள்ளே தூக்கி போட்டிருப்பேன், நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கிறதுனால உங்களை சும்மா விடுறேன், இந்த இடத்த விட்டு காலி பண்ணிங்கம்மா, கரெக்டான ஆதாரம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க, இல்லைன்னா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கமிஷனர் சொல்லிடுறாரு. ஸோ அந்த பென்ட்ரைவையும் திரும்ப கொடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே வெளியே துரத்தி விட்டுறாங்க. வெளியில் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குது அப்படின்னு தெரியலை. என்ன கையல், நம்ம வந்து கரெக்டாக அதில் வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த வீடியோ எங்கே போச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்கு பதிலாக வேறு எதுவும் சினிமா பாட்டு இருக்குது, எனக்கு இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியலை கையல், நம்மக்கிட்ட தான் அந்த பென்ட்ரைவ் இருந்துச்சு, அப்போது எப்படி திடீர்னு இதெல்லாம் மாறும், ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒருவேளை வந்து அவர் இதில் சரியாக காப்பி பண்ணாமல் விட்டுருப்பாரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர், ஏன்னா அவர்கிட்ட தான் நம்ம காப்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம், ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு சரியாக காப்பி பண்ணாமல் நம்மக்கிட்ட வந்து காப்பி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆமாம் கையல், நீ சொல்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, மறுபடியும் நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர்கிட்ட மறுபடியும் வந்து இதில் நீங்கள் காப்பி பண்ணி கொடுத்த வீடியோ இல்லை, அதனால் இந்த சிசிடிவி வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருக்குல்ல, மறுபடியும் போய் அவர்கிட்ட நம்ம கேட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வருவோம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வீடியோவை காப்பி பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வேறு லெவல் ட்விஸ்ட்டாக வந்து இருக்க போகுது.
ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தீபிகா சிவசங்கரியோட வேலை தான். ஸோ அந்த வீடியோ மறுபடியும் அவன் கைக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அடுத்து அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.